ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு, அதாவது நம்ம சிக்கனை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டே இருக்கட்டும். சைட் பை சைடில் நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதாவது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சக்தியில் வரக்கூடிய சில்லி சிக்கன் 65 மசாலா வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். இதுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் ஆஃப் எடுத்துருக்கேன். அந்த பாதியாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகி வரும். இதை வந்து நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இதை மேரினேஷனுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகி மேரினேஷனுக்காக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு காஞ்சிட்டு இருக்கக்கூடிய எண்ணெயில் நம்ம சிக்கன் துண்டுகளை வந்து போட்டுட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா டேஸ்டியான ஒரு சில்லி சிக்கன் 65 வந்து கிடைக்குங்க. ரெகுலர் சிக்கன் 65 விட இது கொஞ்சம் காரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து ஈவனாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுருங்க. எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றிங்கன்னா நல்லாவே இன்னும் உங்களுக்கு பொரிஞ்சு வரும். ஸோ நம்ம எண்ணெய் கம்மியாகவே தான் ஊற்றிருக்கோம் இதில். இப்போ நல்லா திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா சிக்கன் எல்லாமே நல்லா உங்களுக்கு வெந்து வரும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் 65 பீசஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகி வருது. இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரும். இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு டிஷ்யூ போட்ட பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் போட்டுட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே இழுத்துக்கும். இப்போ அடுத்த பேட்ச் ஆஃப் சிக்கன் 65 அதையுமே வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகி வரட்டும். கம்ப்ளீட்டாக நல்லா உங்களுக்கு குக் ஆகி வந்தோடனே அந்த பேட்சுமே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இது கூட நம்ம வெங்காயத்தை வந்து ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி எலுமிச்சம்பழமும் வச்சுருக்கோம். வேணுன்ற பட்சத்தில் நம்ம இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சிக்கன் எல்லாமே வந்து நல்லாவே குக் ஆகி வந்திருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்.